சரி, இப்போ ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய அடையாளம். இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நிறைவேறி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இந்த சமயத்தில் வெளிப்படுத்தின விசேஷம், வேத புஸ்தகத்தின் கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம், ரெவலேஷன். இது எதை குறிக்க சொல்கிறது? கடைசி காலத்தின் சம்பவங்களை ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்தி யோவானை கொண்டு எழுதி தந்திருக்கிறார். ஆண்டவுடைய வருகையின் காலம் எப்படி இருக்கும், அவருடைய வருகை எப்படி இருக்கும், வருகைக்கு பிறகு என்ன நடக்கும், இந்த உலகத்தின் அடுத்த பரிமாணம் என்ன, எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவாய் ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த 7ஆம் அதிகாரத்தின் சம்பவங்கள், இன்னும் 13ஆம் அதிகாரத்தின் சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் நடக்க ஆரம்பித்து விட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிங்க. ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப திரும்ப வாசிங்க. நீங்கள் மறுபடியும் வாசிக்கும் போது பல காரியத்தை விளங்கி கொள்ள முடியும். அதை விளக்கி சொல்லுகிற சில தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. பிரதர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள், அவங்க ஒரு பக்கம் அதை பற்றி விளக்கங்கள் சொல்கிறாங்க. பிரதர் எம்டி ஜெகன் அவங்க ரொம்ப அருமையாக இப்போ நடக்கிற நிகழ்ச்சி பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எங்கே வருது அதை திரும்ப தெளிவாக வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நேற்று வரை என்கிற அந்த யூடியூப் சேனலை பாருங்கள். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷமும் இப்போ நடக்கிற நிகழ்வுகளையும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் சபைக்கு தேவன் கொடுக்கிற முக்கிய செய்தி. ஹெவன்லி லேடர் மினிஸ்ட்ரிஸ், அதை டவுன்லோட் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அதில் நீங்கள் பாருங்கள், 2ஆம் வருகைக்கான சம்பவங்கள், உலகத்தில் இப்போ நடக்கிற சம்பவம் பைபிளில் எங்கே இருக்குது எல்லாமே விளக்கி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த காலத்தில் இதை தெளிவாக அறிந்து கொள்ளணும். எல்லா தெய்வ பிள்ளைகளும் வருகை குறித்து தான் இப்போ தீவிரமாக சிந்திக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம், தானியேலின் புஸ்தகம், இந்த 2ஆம் வருகை பற்றி சொல்லப்பட்ட காரியங்களில் தீவிரம் காட்ட வேண்டும். ஏன்னா இனி காலம் செல்லாது, அதனால் கவனமாக இருக்கணும். அதனால தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த கடைசி கால சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது இல்லை. அதில் முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 அதிகாரங்கள் வாசிக்கும் போது 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட செய்திகள் சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆசியாவில் இருக்கிற 7 சபைகள் வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். எபேசு சபை, சிமர்னா சபை, பெருகமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா, இதெல்லாம் பட்டணங்கள், பட்டணத்தினுடைய பெயர்கள், அங்கிருந்த சபைகள். அப்போ அதுக்காக சொல்லப்பட்டது என்று சொன்னாலும் கடைசி காலத்தில் சபைகள் எப்படி இருக்கும் என்பதற்கு இதை நீங்கள் வாசித்து பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும். சபைகளுடைய நிலைமை கடைசி காலத்தில் சபைகள் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இருக்கிறது தான் எழுதப்பட்டு இருக்கிறது. கடைசி காலத்தில் சபைகள் இப்படி 2 காரியம் இருக்கும். அதில் ஒன்று நிறைவான காரியம், இன்னொன்று குறைவான காரியம். முதல் ஆண்டவர் நிறைவானதெல்லாம் சொல்லி பாராட்டி கொண்டே வருவார். 2வது, என்னாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்து குறைகளை சுட்டி காண்பித்து சரிப்படுத்துவதற்கான காரியத்தை சொல்லுவார். அதனால் தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையானாலும், ஊழியர்களானாலும், விசுவாசிகளானாலும், சபை நடத்துகிற தெய்வ ஊழியக்காரர்கள், பாஸ்டர்கள், மேய்ப்பர்களானாலும் இந்த 2 காரியத்தை உணர்ந்து நல்ல ஆவிக்குரிய அனுபவம் உண்டு கத்தரை துதிங்க. சரிப்படுத்த வேண்டிய காரியத்திற்கு ஓப்பன் ஹார்ட்டாக சரிப்படுத்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நம்ம சபைக்குள்ளே எந்தெந்த குறைபாடு இருக்குது அதுக்காக ஜெபிக்கணும்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நீங்கள் குறைவுகளை மூடி வைக்க சபை அழுகி நாசமாகி பிரயோஜனப்படாமல் போய்விடும். ஆண்டவரை தெளிவாக வெளிப்படுத்தி சொல்லு, சபை தான் ரட்சிக்கப்பட்டதான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஒரு பக்கம் இப்படிப்பட்ட நல்ல குணம் உங்களுக்குள்ள இருக்கிறது, ஆனால் இன்னொரு பக்கத்தில் இப்படி இருக்கிறீங்க, அதை சரிப்படுத்தி கொள்ளுங்க. எந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை சிந்தித்து பாருங்க. நீங்கள் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறீங்க, விறுவிறுப்பா வாந்தி பண்ணி போடுவேன், சரிப்படுது அப்படிலாம் கத்தர் கள்ளோபதேசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஸ்தோத்திரம். இன்னும் சில கள்ளோபதேசக்காரர் உள்ள நுழைஞ்சிட்டாங்க, இதெல்லாம் சொல்லப்படுகிறாரு. அப்போ கடைசி காலத்தில் உள்ள சபைகளை குறித்து தான் ஆவியானவர் எழுதியிருக்கிறார். ஆனால் தான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு அந்த சபை குறித்து ஆண்டவர் பேசும்போதும் அறிந்திருக்கிறேன் அந்த வார்த்தை சொல்லுகிறார். ஒவ்வொரு சபை குறித்து 7 சபைகளுக்கு சொல்லும் போது அறிந்திருக்கிறேன், உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ ஆண்டவருக்காக படுகிற பாடுகளை அறிந்திருக்கிறேன்,
உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து தீவிரமாய் நீ சுவிசேஷம் அறிவிப்பதை அறிந்திருக்கிறேன். இந்த மாதிரி ஆண்டவர் சபையை அறிந்தவர். அவருக்கு தெரியாமல் ஒன்றும் கிடையாது. சபைக்குள் இருக்கிற நிறைவும் தெரியும், குறைவும் தெரியும். அதனால் ஆண்டவர்கிட்ட மறைக்கலாம் முடியாது. அதனால் நம்ம ஆண்டவரிடத்தில் காரியங்களை சரியாக அறிக்கை செய்து ஜெபித்து ஒரு பூரண நிலைமைக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரி, இந்த நாட்களில் நான் ரொம்ப ஜெபம் பண்ணினேன். ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லணும் ஆண்டவரே, அடுத்து என்ன சொல்ல விரும்புகிறீர் என்ற போது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ஆண்டவர் என்னோடு பேசினார். அதை வைத்து தான் கடந்த சில நாட்களாக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தபோது அதை குறித்து உங்களுக்கு தெளிவாக பேசும்படி கட்டளையிட்டார். என்ன காரியம் என்றால், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 7 சபைகளுக்கு கர்த்தர் செய்து சொல்கிறார்ல, ஒவ்வொரு சபை குறித்து சொல்லும்போது கடைசியில் வரும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் 7 இடத்துல வருகிறது. 7 இடத்துலையுமே ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்கிற வார்த்தை வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் இந்த கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் என்று வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆகவே பலமுறை நம்ம வாசித்திருந்தும் கூட ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது ரொம்ப தெளிவாக அதை விளங்க பண்ணுகிறார். பரிசுத்தவான்கள் அவங்க தான் இதை சுதந்திரிப்பாங்க, நீதிமான்கள் அவங்க தான் இதை சுதந்திரிப்பாங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவர்கள் அவங்க தான் சுதந்திரிப்பாங்க, அப்படி சொல்லாமல் ஜெயம் பெற்றவர்கள். அந்த வார்த்தை திரும்ப 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 7 முறை வருகிறது. ஜெயம் பெற்றவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்கணும். அப்போ என்ன அர்த்தம்? கடைசி காலத்தில் வருகைக்கு ஆயத்தப்படுறவங்க நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம எதை ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்கணும்? அனுதினமும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஊழியர்களாக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், மிஷினரிகளாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இல்லாமல் தோல்வி அடைஞ்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க என்பதாகத்தான் அதுக்கு அர்த்தம். இந்த ஜெயிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், நம்ம எதை ஜெயிக்கணும், அது குறித்து தான் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நம்ம இது ஆழமாக பதித்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுங்க. இந்த ஜெயிக்கிறவளுக்கு, ஜெயம் பெற்றவளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் சில வசனங்களை வாசிக்க போகிற. முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவர் முதல் எபேசு சபைக்கு எழுதிட்டு இந்த வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. இதெல்லாம் 334வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஜீவ விருட்சம், அது அந்த கனியை ஆண்டவர் புசிக்க கொடுப்பாராம். அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது ஜெயிக்கிறவர்களுக்கு என்பதாக வாசிக்கிறோம். 2வது பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுது. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை. அப்போ நம்ம ஜெயிக்கணும், ஜெயம் பெற்றவளாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். மறுபடியும் 3வது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். அந்த வசனம் நீ வெளிப்படுத்தல் எடுத்து வச்சுருக்கீங்களா? அந்த வசனம் பாருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். மறைவான மன்னாவை கொடுப்பேன், புதிய நாமத்தை கொடுப்பேன். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். பரலோகத்தில் நம்ம இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. நல்ல கவனிங்க. இங்கே விசுவாசிக்கின்றையோ சீஷர்களுக்கென்றோ பரிசுத்தவான்களுக்கென்றோ அல்லது நீதிமான்களுக்கென்றோ குறிக்கப்படாமல் திரும்ப திரும்ப ஆவியானவர் சொல்லுகிறார் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்போ ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம ஜெயிக்கணும். நான் ஜெயம் பெற்றவனாக இருக்கிறேன்னா எதை ஜெயிக்கணும், என்ன காரியம் ஆண்டவருடைய வசனம் சொல்லியிருக்கிறது, இதை தெளிவாக அறிந்து கொண்டு ஜெயிக்கிறவங்க தான் பரலோகத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் என்பதை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 4வது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்கள். 26வது வசனத்தில்
ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளில் கை கொள்ளுகிறவன் எவனோ, முடிவு பரியந்தம் தேவனுடைய கிரியைகளை கை கொள்ளணும். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டாச்சு, ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதியாச்சு, இனிமேல் எப்படி வாழலாம் கிருபை. இந்த ஏமாற்று வேலைலாம் கத்தர்கிட்ட நடக்காது. வசனத்தை நல்லா கவனித்து அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, ஆண்டவுடைய வார்த்தைகள் ஆண்டவுடைய செயல்கள் அதை கை கொண்டு நடக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த ஒரு காரியம் 5வது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். நல்ல கவனிங்க, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அது மாத்திரம் அல்ல, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? ஜெயிக்கிறவனுடைய பெயர்கள் தான் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். நீங்கள் தோத்துட்டீங்கன்னா, தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா பெயர் கிறுக்கப்பட்டு விடுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஜெயிக்கிறவளாக இருக்கணும். நீங்கள் ஜெயித்து 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 முன்னேறி போகணும், ஜெயம் பெற்றவளாய் முன்னேறி போகணும். அவங்க பெயரை தான் ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்க போடாமல் இருப்பேன். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டாலும், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொன்னாலும் கிறுக்கப்படாதபடி நீங்கள் பாதுகாப்பாக வைத்து கொள்ளணுமானால் ஜெயிக்கிறவங்களாக இருக்கணும். அதான் வசனம் சொல்லுகிறார், ஆண்டவரே சொல்கிறார். அப்போ நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாக நின்றாதான் உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற பெயரும் பாதுகாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து 6வது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். 7வது கடைசியாக பாருங்கள், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஜெயிக்கிறவங்களுக்கு தான் இயேசுவோடு கூட ஒரு பக்கத்தில் சிங்காசனத்தில் உட்காருவதற்கு அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 7 காரியமாக நீங்கள் பாருங்கள், சபைகளுக்கு, விசுவாசிகளுக்கு, தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட முக்கியமான செய்தி. அப்போ இந்த கடைசி காலத்தில், வருகையின் காலத்தில் நம்முடைய மனதில் ஆழமாய் பதிக்க வேண்டிய காரியம், நான் ஜெயிக்கிறவனாக இருக்கணும், ஜெயம் பெற்றவனாக இருக்கணும் என்பது தான். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்பதை மறந்துடக்கூடாது. சரி, நம்ம ஜெயிக்கணும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம் இல்லையா? அப்போ அந்த ஜெயத்தை பற்றி தேவன் பல காரியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். அதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான அவசியம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம் எடுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம் எடுத்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் 243வது பக்கம். அதில் பாருங்கள், 57வது வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயிக்கிறவர்கள், ஜெயம் பெற்றவர்கள், அவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம், பாக்கியம் எல்லாமே. அப்போ நம்ம ஜெயிக்கிறவளாக இருக்கணும். நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், சீஷராக இருக்கலாம், மிஷினரியாக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், மேய்ப்பராக இருக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், யாரை வேணுமானாலும் இருங்க. எந்த விதமான அழைப்புக்கு அழைக்கப்பட்டவளும் இருங்க, ஜெயிக்கிறவளாக இருக்கணும். இதில் தான் கவனம் செலுத்தணும். அந்த ஜெயத்தை நமக்கு கொடுக்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்க இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். நம்மை பலப்படுத்தி ஜெயத்தின் பாதையில் நடத்தி செல்ல இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெயன உடனே வெறுமனே எக்ஸாம் பரீட்சை, அப்புறம் இந்த எக்ஸாம் எழுதுகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த எக்ஸாம் பற்றியே தான் இந்த வசனம் பயன்படுத்த. ஜெயிக்கிறவங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க, அதான் நம்ம சொல்லி பழகிட்டோம்ல.
அது மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஜெயிப்பீங்க, மார்க் வரும், நீங்கள் ஜெயித்துருவீங்கன்னு. அதுக்கு அது எழுதப்பட்டிருக்குதுன்னா இல்லை, அது ஒரு பகுதி. நம்ம ஜெயிக்க வேண்டிய முக்கியமான காரியத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். இப்போ நம்ம ஜெயிக்கணுமானா நம்ம என்ன செய்யணும்? பரீட்சை வரும், பரீட்சை வைப்பாங்க, அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்ல. எக்ஸாமில் பிள்ளைகள் ஜெயிக்கணும். வேலை தேடுவாங்க, வேலையில் நான் ஜெயிக்கணும், வேலையில் நான் ஜெயிக்கணும், ஜெயித்தா தான் அடுத்த ப்ரொமோஷன்லாம் கிடைத்து போக முடியும். வியாபாரம் செய்கிறோம், வியாபாரத்தில் நான் ஜெயிக்கணும், நான் செய்கிற வியாபாரத்தில் ஜெயிக்கணும். எல்லாத்துலேயுமே விளையாட்டு வீரர்கள் பார்த்தா விளையாட்டில் நான் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் அதை லைஃப்பில் நான் ஜெயிக்கணும், என் குடும்பத்தில் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். எந்த காரியத்திலையுமே ஜெயம்தான் கண் முன்னால் நிற்கும். நான் இந்த காரியத்தில் ஜெயிக்கணும், நான் இந்த காரியத்தில் வெற்றி பெறணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம ஜெயிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஜெயம் கொடுக்க இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். இயேசுவால் எப்படி ஜெயம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம் பாருங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ஜெயம் உண்டாகும். இப்போது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம் பாருங்கள். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் சாத்தானை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். அவர் இந்த உலகத்தினுடைய சகல பிசாசுடைய கிரியைகளையும் ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஏன் அவர் இதுக்கு வெற்றி சிறக்கணும்? அவர் இதுக்கு ஜெயிக்கணும்? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, அவரை பின்பற்றவங்களுக்காக, அவரை ஏற்றுக்கொள்றவங்களுக்காக தான் அவர் ஜெயம் எடுத்தார். நமக்கு ஜெயம் கொடுக்க அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து தான் சொல்லுகிறார். நான் ஜெயித்துட்டேன், உனக்காக நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ ஜெயிப்ப, நீ வெற்றி பெறுவ என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் பவுல் சொல்கிறார் பாருங்களேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம் எடுங்க. ரோமர் 8:37 வேறு புஸ்தகத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் 217வது பக்கம். இப்போ பாருங்கள், இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நம்மில் அன்பு கூறுகிறவர் யார்? அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், அதான் சொல்லப்படுகிறது. நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கும். மோர் தென் கான்கரர்ஸ். நான் முற்றிலும் ஜெயிக்கிறவர்கள். நாம் ஜெயிக்கிறவர்கள், நம்மை ஜெயிக்கணும். நம்மை ஜெயிக்க வைக்க தான் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். நம்ம ஜெயம் பெற்றவர்களாய் நின்றாதான் பரலோகத்தின் பாக்கியத்தை, அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். அதனால் எதை நம்ம ஜெயிக்கணும்? நீங்கள் பாருங்கள், இங்கே பவுல் சில காரியம் சொல்கிறாரு. அவர் ஜெயித்த காரியம் 36ஆம் வசனத்தில், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும், அதாவது பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படிக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். அதனால் தான் 38ஆம் வசனத்தில், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். நாம் ஜெயிக்கிறவர்கள். உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள் எது வேண்டுமானாலும் வரட்டும், நம்ம ஜெயம் பெற்றவளாக நிற்கணும். அதுக்கு தான் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவர் நம்ம ஜெயிக்கொண்டா விரும்புகிறார். நீங்கள் வேத புஸ்தகம் முழுவதுமே பாருங்களேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசித்தால், தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேல் பைபிள் தேசத்து கொண்டு வரப்பட்ட போது பல போராட்டம், பல நெருக்கங்கள், எல்லாத்திலும் ஜெயித்து 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 ஜெயம் பெற்றவராய் முன்னேறி தான் உயர்ந்த நிலைமைக்கு வந்தார். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆதியாகமம் 39:2-3 பார்த்தா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், காரிய சித்தி உள்ளவனானார், செய்ததெல்லாம் வாய்த்ததுன்னா என்ன அர்த்தம்? சக்ஸஸ், வெற்றி. அவர் எதை செய்தாலும் அதில் ஜெயம், எதை எடுத்தாலும் அதில் வெற்றி. அதுதான் வேதம் சொல்லுகிறாரு. தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், யுத்தத்தில் எங்கேயுமே தோல்வி அடையலை, போன இடமெல்லாம் வெற்றி. அது மாதிரி ஜெயம் கொடுத்து ஆண்டவர் நடத்தினார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை ஜெயிக்கணும்?
நம்ம ஜெயம் பெற்றவளாக இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறான்னு சொல்கிறீங்களே. நம்ம வந்து நிறைய உலக காரியத்தில் தான் நிறைய கவனம் செலுத்தி எக்ஸாம் படி, அப்புறம் வேலை, பிஸ்னஸ்ஸு, அப்புறம் இந்த காரியத்திலெல்லாம் எனக்கு வெற்றி உண்டாகணும், நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும், உலக காரியத்தை சிந்திக்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயிக்கணும். ஆவிக்குரிய காரியத்தில், ஸ்பிரிச்சுவல் காரியத்தில் நம்ம ஜெயம் பெற்றவளாக நிற்கணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஏன்னா நம்முடைய போராட்டம் ஆவிக்குரிய உலகத்தோட. நமக்கு விரோதமாக போராடுகிற 3 காரியம் இருக்கிறாரு. அதைத்தான் உலகம், மாமிசம், பிசாசு. முதல் எதிரி எங்கே தெரியுமா? நம்முடைய சரீரம் தான். இங்கே தான் போராட்டம் ஆரம்பிக்குது. நம்முடைய சரீரம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதல் எதிரி. அப்போ இதை சரீரம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறாரு. இதை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், மாம்ச இச்சைகளை, ஆசைகளை நம்ம ஜெயிக்கணும் முதலாவது. ரெண்டாவது, உலகம் நம்மை சுற்றி இருக்கிற காரியம்லாம் நமக்கு விரோதமாய் போராடி நம்மை வீழ்த்த பார்க்கிறது, கரைப்படுத்த பார்க்கிறது. உலக பிரச்சனைகள், உலக போராட்டங்கள், உலக தேவைகள், குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, அதில் நம்மளை ஜெயிக்க பார்க்கறாரு. நாம் அதை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். அன்று சொல்லலை, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அன்று சொல்கிறார்ல. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டு சொல்கிறார்ல. நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், அதனால் நீங்கள் ஜெயிப்பீங்க. நம்ம ஜெயிக்கிறவளாக இருக்கணும். சொந்து போய் தோல்வி அடைஞ்சு பின்மாற்றத்தில் போய் அதில் ஜெயம் பெற்றவர்களாக நிற்கணும். அவங்க தான் இந்த ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க முடியும்னு கர்த்தர் பேசுகிறார். அது பிசாசு, கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி. முதல்ல நம்முடைய சரீரம் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறாரு, உலகம் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறாரு. கண்ணுக்கு தெரியாத எதிரி ஆகிய பிசாசு, ஆவிக்குரிய உலகத்தில் இருந்து கிரியை செய்கிற பிசாசும் அவனுடைய சேனைகளை நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுது. அதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். என்னங்க பயமுறுத்துறீங்க, இவ்வளோ காரியம் இருக்குதா, இதெல்லாம் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும், நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்கு தானே ஆண்டவர் பேசுகிறார். அப்போ என்ன மாதிரி இந்த போராட்டங்கள் வரும், நாம் எப்படி அதை ஜெயித்து ஜெயம் பெற்றவர்களாக இயேசுவை சந்திக்கணும். அவர் ஜெயித்தவர், அவருடைய நாமத்தினாலே நம்ம ஜெயிக்க முடியும். பிரச்சனை நம்மை முடக்கிவிட முடியாது, சோதனைகள் நம்மை வீழ்த்திவிட முடியாது, எதிர்ப்புகளும் பரிகாசங்களும் நம்மை சோர்ந்து போய் முடக்கிவிட முடியாது. நாம் அதையெல்லாம் ஜெயிக்கிறவர்கள், அதையெல்லாம் மேற்கொள்ளுகிறவர்கள். வேலையில் என்ன பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், ஊழியனாலே மற்றவளை விட 1000 மடங்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஒவ்வொன்றும் நமக்கு விரோதமாக எழும்பி தாக்குதல் நடத்தும். நம்ம ஜெயிக்கணும். நான் கடந்து வந்த இந்த 50 வருஷ ஊழிய பாதையில் பல போராட்டங்களை சந்தித்து ஒவ்வொன்றிலும் கர்த்தர் ஜெயங்கொடுத்து நடத்தி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நம்ம இன்னும் ஜெயிக்கணும், நீங்கள் ஜெயிக்கணும். அது ஆண்டவர் விரும்புகிறார். ஜெயம் பெற்றவர்கள், நம்ம ஜெயம் பெற்றவர்களாக எழும்பணும் ஆண்டவருக்காக, ஜெயம் பெற்றவர்களாய் நிமிர்ந்து நிற்கணும் ஆண்டவருக்காக. நம்ம சோர்ந்து முடங்கி, நான் சோர்ந்துட்டேன், பின்வாங்கிட்டேன், பலவீனப்பட்டுட்டேன், இனி அந்த வார்த்தைகளே வரக்கூடாது. எத்தனை போராட்டம் வந்தாலும் நான் ஜெயிக்கிறவனாய் நிலை நிற்க இயேசு எனக்கு பலன் கொடுக்கிறான்னு சொல்லணும். அதை குறித்து நான் இனி வருகிற நாட்களில் இந்த மாம்சம் எப்படி நமக்கு விரோதமாக போராடுது, அதை எப்படி ஜெயிக்கிறது, உலகம் நமக்கு விரோதமாக எப்படி யுத்தம் பண்ணுது, அதை எப்படி ஜெயிக்கிறது, பிசாசு நமக்கு விரோதமாக என்னென்ன தந்திரமாய் செய்கிறான், அதை எப்படி ஜெயிப்பது, நம்ம எப்பவும் ஜெயம் பெற்றவளாய் நிற்பது எப்படி, அதை குறித்து தான் தியானித்து நம்ம செபிக்க போகிறோம் வரும் நாட்களில். இன்றைக்கு அதை குறித்த ஒரு முகவரை, இன்ட்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ முக்கியமானது மனதில் இருக்க வேண்டியது என்னது? நான் ஜெயிக்கிறவன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயம் பெற்றவனாக இயேசுக்கு முன்னாலே போய் நிற்பேன். காரணம், இயேசு ஜெயித்தவர், அவர் எனக்கு ஜெயம் தருகிறவர். இது மனதில் இருக்கணும். இப்போ ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளுங்க, கருத்தாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் நான் ஜெயிக்கிறவனாக இருக்கணும். எல்லாம் முழங்கால் படியிடுங்க, வீடுகளில் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, கடைசி காலத்தில் வந்துட்டோம், நான் ஜெயம் பெற்றவனாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. நான் ஜெயிக்கணும். உங்கள் உலக காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயிக்கணும். ஆவிக்குரிய காரியம், ஸ்பிரிச்சுவல் காரியம், எல்லாம் சிந்தனையை ஆவிக்குரிய காரியத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் வெறும் பரீட்சை, எக்ஸாம், படிப்பு, பணம் சம்பாதிப்பது, வேலை, பிஸ்னஸ், இதை குறித்து சிந்திக்கிறதை விட்டு இப்போ நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் நான் ஜெயிக்கணும், நான் சாத்தானை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், என் பரிசுத்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற என் மாம்சத்தை நான் ஜெயிக்கணும். ஆண்டவரே, நான் ஜெயம் பெற்றவனாய் நிற்கணும், ஜெயம் பெற்றவளாய் நிற்கணும். கிருபை தாங்க, வல்லமை தாங்க, பலன் தாங்க. நீங்கள் மரணத்தை ஜெயித்தீங்க, சாத்தானை ஜெயித்தீங்க, உலகத்தை ஜெயித்தீங்க, நீங்கள் மாம்ச கிரியைகளை ஜெயித்தீங்க, சிலுவையில் ஜெயம் எடுத்தீங்க. எனக்கு அந்த வெற்றிக்கான
வல்லமையை தாங்க, ஜெயிப்பதற்கான கிருபைகளை தாங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இப்போ சோர்ந்து இருக்கிறவனை ஆவியானவர் பலப்படுத்துகிறார். நான் தோத்துட்டேனே, பின்வாங்கிட்டேனே, நான் இப்படி விழுந்துட்டேனே என்று நிற்கிற மகனை மகளே, உன்னையோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். நீ ஜெயிக்க முடிய, திரும்ப எழும்பு, திரும்ப எழும்பு. படுத்து கிடக்காத, விழுந்துட்டேனே நீ சொல்லிக்கொண்டு அமர்ந்திருக்காத, எழும்பு. நான் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், உன்னை பலப்படுத்தி ஜெயம் கொடுத்து வருகையில் ஜெயம் பெற்றவனாய் கொண்டு போய் நிறுத்துகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க அந்த வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்க அந்த கிருபையை. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை, நான் ஜெயம் பெற்றவனாய் நிற்பேன், ஜெயம் பெற்றவளாய் நிற்பேன். உம்முடைய வருகையில் உமக்கு முன்பாக ஜெயம் பெற்றவனாய் வந்து நான் உம்மை சந்திப்பேன். ஆண்டவரை, அந்த கிருபை தாங்க, கிருபை தாங்க, பலன் தாங்க, வல்லமை தாங்க, அந்த அபிஷேகம் தாங்க. நான் ஜெயிக்கும்படி ஆவியானுடைய வல்லமை தாங்க. ஜெபிங்க ஜெபிங்க. மகளே ஜெபம் பண்ணு, மகனை ஜெபம் பண்ணு. சோர்ந்து இருக்கிறவனை ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஊழியத்தில் சோர்ந்து கிடக்கிற உன்னை ஆவியானவர் இன்றைக்கு பலப்படுத்தி கொண்டிருக்கிறான். எழும்பு வாலிபனை, எழும்பு மகனை, எழும்பு என் ஊழியக்காரனை. நீ ஜெயிக்கணும். இந்த போராட்டம்லாம் வரத்தான் செய்யும். நீ ஜெயிக்கணும். அது இல்லாமல் வாழ முடியாது. போராட்டத்தை அனுதினம் சந்திக்கணும். நீ ஜெயிக்கணும். ஜெயம் பெற்றவனாய் நிற்கணும். ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. போராட்டத்திற்காக துதிங்க. இந்த உபத்திரவங்கள் நெருக்கங்களுக்காக துதிங்க. அதுக்கு மத்தியில் தான் நம்ம ஜெயம் பெற்றவளாய் எழும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை, ஆவிக்குரிய காரியத்தில் நான் ஜெயிக்கணும், ஜெயம் பெற்றவனாய் நிற்கணும். நான் வெற்றி பெற சிலுவையில் நீர் வெற்றி சிறந்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். அந்த வல்லமையை தாரும் ஆண்டவரை. இந்த மகளுக்கு தாரும், இந்த மகனுக்கு தாரும். சோர்ந்து இருக்கிற இந்த பிள்ளைகளை இன்றைக்கு பலப்படுத்துவீராக. ஆண்டவரை, மனம் அடிவோடு இருக்கிற இந்த மகனை மகளை தைரியப்படுத்தி எழும்ப பண்ணுவீராக. தோல்வி அடைஞ்சிட்டேனே, பின்வாங்கி போய்விட்டேனே, இப்போ ஜெபிக்காமல் நிறுத்திவிட்டேனே, இந்த கலங்கி நிற்கிற பிள்ளைகளை மறுபடியும் பலப்படுத்தும், மறுபடியும் உயிர்ப்பையும், மறுபடியும் உடைய வல்லமை இறங்கட்டும். இந்த எழுப்புதல் காலத்தில், இந்த வருகையின் காலத்தில் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சோர்ந்து கிடந்த ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி பலப்படுத்தும். நீங்கள் ஜெயிக்கிறவர்கள் என்று எழும்ப பண்ணும் ஆண்டவரே. ஜெயிப்பேன் என்கிற விசுவாசத்தை தாரும், ஆவியானவர் தாரும். நான் ஜெயம் பெறுவேன், வெற்றி எடுப்பேன், நான் ஜெயத்தோடு இயேசுவை சந்திப்பேன் என்கிற விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து பலப்படுத்தும், வல்லமைப்படுத்தும். இப்பொழுது அவிசுவாசத்தின் ஆவிகளை கடிந்து கொள்கிறேன், சோர்வின் ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத சத்துருவை தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி அவர்களை மடங்கடிக்க நினைக்கிறவனுக்கு விரோதமாய் நான் வந்து ஜெபிக்கிறேன். சோர்வின் ஆவிகள் பலகட்டும், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் பலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாதனுடைய கிரியைகள் முடக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். எழுப்புதலுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் கட்டப்படட்டும். எழுப்புதலுக்கு நீ தெரிந்து கொண்ட பாத்திரங்களை முடக்க நினைக்கிற சத்துருடைய கிரியைகள் முடக்கப்பட்டு போகட்டும். பலப்படுத்தும், வல்லமைப்படுத்தும். நீ எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்ட பாத்திரம், வாலிபனே, வாலிப மகளே, எழுப்புதலுக்காக நீ தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் எழும்பு. ஆவியானவரனை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். சகோதரி, உங்களை தான், மகனே, மகளே என்று உங்களோடு பேசுகிறார். எழும்பு. விசுவாசத்தை விட்டு விடாதங்க, ஜெபத்தை விட்டு விடாதங்க, உபவாசத்தை விட்டு விடாதங்க, ஊழியத்தை விட்டு விடாதங்க. இன்னும் தீவிரமாக செய்ய ஆவியானவர் பலன் தருகிறார், ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுகிறார். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், ஆவியானுடைய அக்கினி இறங்கட்டும். உயிர்ப்பையும் ஆண்டவரே, எல்லாரையும் உயிர்ப்பித்து பலப்படுத்தி ஜெயிக்கிறவர்களாய் நிலை நிறுத்தும். கர்த்தரப்படி செய்கிறதற்காய் நன்றி. வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம், அபிஷேகம் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்தி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் எழுப்புதல் அக்னி பரவ ஆரம்பித்து விட்டதே. எங்களுக்குள்ள இந்த அக்னி பரவட்டும், எங்கள் மூலமாக இந்த எழுப்புதல் பரவட்டும், என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றும். எங்களுக்குள்ள, எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய சபைக்குள்ளே, எங்கள் கிராமத்தில், பட்டணத்தில் இந்த எழுப்புதல் அக்னி பற்றி எரியட்டும், பரவட்டும். அதற்காக அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு ஜெயம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக எழும்பின சாத்தானுடைய வல்லமை மடங்கடிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார், வல்லமைப்படுத்தி இருக்கிறார். சோர்ந்து போயிருந்தீங்கல்ல, ஆண்டவர் உயிர்ப்பித்து விட்டார். நம்ம எப்படி ஜெயிக்கிறது? ஒவ்வொன்றையும் ஜெயிக்கணும். அதுக்கு ஆண்டவர் என்ன நமக்கு எப்படி உதவி செய்வார், அதை குறித்து நம்ம வருகிற நாட்களில் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஜெயம் பெற்றவர்களாய் கர்த்தருக்காக எழும்ப போகிறோம். இயேசு வரும்பொழுது ஜெயம் பெற்றவர்களாய் அவருக்கு முன்னால் போய் நிற்க போகிறோம். தோல்வி அடைந்தவர்களாக அல்ல, சோர்ந்து போனவர்களாக அல்ல, பின்வாங்கி போனவர்களாக அல்ல, ஜெயம் பெற்றவர்களாக. சாத்தான் நடுங்க ஆரம்பித்து விட்டான். எப்படி ஜெயிப்பது என்பதை நம்ம வேதத்தை கற்றுக்கொண்டாலே போதும், பிசாசு நடுங்க ஆரம்பித்து விடுவான். அதனால் பயப்படாதங்க, உற்சாகமாக ஜெபிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. இப்போவே வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தை ரொம்ப கவனமாக வாசித்து அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு பேசி நடத்துவார். அடுத்த வாரத்தில் ஸ்பெஷலான காரியம் காத்திருக்குது. அடுத்த சனி ஞாயிறு கவனமாக பார்க்க ஆயத்தப்படுங்க.
அப்புறம் தொடர்ந்து இந்த செய்திகளுக்காகலாம் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு பேசி நடத்த போகிறார். ஆமேன், ஆமேன்.